ஒரு கோர்ஸ் எடுக்கும்போது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐடியாவோடு எடுப்பாங்க. இந்த மாதிரியான ஃபீல்டுக்கு போகலாம் அப்படின்னு. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் வந்து எடுப்பாங்க. பட் இந்த பிஎட் கோர்ஸ் படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த கோர்ஸோட அட்வான்டேஜ் வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஸ்கூல் டீச்சர் ஆகலாம் அந்த மாதிரி. ஸோ பிஎட் இருந்தால் எந்த ஒரு ஸ்கூல்லையும் வந்து ஒரு டீச்சர் வந்து நீங்கள் ஆக முடியும். அது வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எந்த கிளாஸ்க்கு வந்து டீச்சர் ஆகுறீங்களோ அதை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு சில கிளாஸ்க்கு டீச்சர் ட்ரைனிங் மட்டும் எனஃப் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் நீங்கள் 5th மேலே ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பிஎட் வந்து கம்பல்சரியாக கேட்பாங்க. நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் ட்ரை பண்ணாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்கூலில் ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் லெவலில் ஏதாவது ஒரு ஸ்கூலில் ட்ரை பண்ணாலும். ஸோ அந்த பிஎட் முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப், முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி பார்த்தோம். ஃபஸ்ட்டு டெட் எக்ஸாம், அதாவது டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிம்பாங்க. இதில் பேப்பர் 2 வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 6th-லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரை இருக்க ஸ்டூடெண்ட்க்கு வந்து நீங்கள் டீச்சர் ஆகலாம். பிஜிடிஆர்பி எழுதுறீங்க அப்படின்னா +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச்சர் ஆகலாம். இதுவே சிடெட் எழுதுறீங்க அப்படின்னா நேஷனல் லெவலில் இருக்க ஸ்கூலில் வந்து டீச்சருக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிஎட் கோர்ஸ் வந்து ஸ்கூல் டீச்சர் ஆகிறதுக்கு மட்டும்தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.